சிபிஐயின் தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு வீரபாண்டியன். தாவேகா ஆதரவு விஷயத்துல உங்கள் மீது அனைத்து பார்வைகளும் குவிந்திருக்கின்றன. என்ன முடிவெடுக்க போறீங்க? எப்ப எடுக்க போறீங்க? தாவக்கா கடிதம் அனுப்பியிருக்காரு. விஜய் கடிதம் கொடுத்திருக்காரு. தலைவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எங்களை ஆதரவளிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எங்க கட்சியினுடைய செயற்குழு நாளை கொடுக்கிறது. மாலையில் நிர்வாக குழு எத்தகைய முடிவாக இருந்தாலும் அது கட்சி எடுக்கிற முடிவு தான். ஒரு கடிதத்தின் மீது, ஒரு ஜனநாயகபூர்வமா கடிதத்தின் மீது நாங்கள் ஒரு விவாதத்தை துவக்குவோம். எங்களை பொறுத்தவரை இது போன்ற அரசியல் முடிவுகள் யாவும் கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட கமிட்டிகள் கூடிதான் முடிவு செய்யும். அந்த வகையில் நாங்கள் கூடுகிறோம். கூடிய பிறகு அந்த முடிவை உங்களுக்கு முறைப்படி தெரிவிப்போம். பல்வேறு யூகங்களுக்கு மத்தியில இன்னைக்கு நீங்க முதல்வரை சந்திச்சிருக்கிறீங்க. முதல்வர் சந்திப்புல என்ன பேசப்பட்டது? முதல்வர் உங்ககிட்ட என்ன விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்? எந்த யூகமும் இல்ல, எந்த மறைவுத்தன்மையும் எங்களிடம் இல்லை. அந்த கூட்டணியில் நாங்கள் அங்கெல்லாம் பெற்றிருக்கிறோம். கூட்டணி தலைவர் என்கிற முறையில் அவர் அழைக்கிறார். இந்த நிகழ்கால அரசியல் குறித்து, சூழல் குறித்து அவர் பேசுகிறார். நாங்களும் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். அவ்வளவுதானே தவிர இதில் எந்த யூகமும் இல்லை, மறைப்பதற்கு ஏதும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இருக்கும் அரசியலில். எத்தகைய முடிவாக இருந்தாலும் அது ஊடகங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்போம். இன்னைக்கு நாங்க இந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட இப்போது நாங்கள் ஒரு அறிக்கை, கவர்னர் நடந்து கொள்கிற முறை சட்டத்தை கடந்து செல்கிறது, ஜனநாயக முறை அல்ல என்று நாங்கள் அந்த ஒரு அறிக்கை விட்டுருக்கிறோம். இது விஜய்க்கு ஆதரவான அறிக்கை அல்ல. சட்டத்தின் ஆட்சி முறை நிலைவர வேண்டும், சட்டத்தை ஆளுநர் கடந்து சென்று விடக்கூடாது என்பதற்கான அறிக்கை இந்த அறிக்கை. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அரசியலாகவும் இருக்கும், திறந்த உள்ளத்தோடவும் இருப்போம். சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள், நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம், அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் கூட்டா இணைந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க எப்பவுமே ஒரு இடதுசாரிகள், ஒரு நீண்ட நெடுங்காலமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக, நாட்டின் இறையாண்மைக்காக, சட்டத்தின் ஆட்சி முறைக்காக தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த போராட்டங்களில் விசிகா, சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் நாங்கள் இணைந்தே பயணிக்கிறோம். இன்றைய காலச்சூழல் இன்னும் இதற்கான போராட்டங்களை அதிகப்படுத்த போகிறது. இன்று மாலையில் கூட நாங்கள் போராட்டங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இப்படி உழைக்கும் மக்களுக்காக, நாட்டு நலனுக்கான போராட்டங்களை நாங்கள் இயல்பாகவே ஒன்றிணைகிறோம். எனவே ஒரு அரசியல் முடிவு என்கிற போது இடதுசாரிகள் எடுக்கிற முடிவு அது எப்பொழுதுமே நாட்டு நலன் சார்ந்ததாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட உழைப்பாளி மக்களின் நலன் சார்ந்ததாக இருக்கும். எனவே அவர்கள் முடிவை நான் ஏற்கிறேன், அந்த முடிவை நான் பின்பற்றுகிறேன் என்கிற வகையில் அவர் கருத்து சொல்லியிருப்பார். அது வரவேற்கத்தக்கது. சொல்லுங்க. விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறதா குற்றம் சாட்டுறார் திருமாவளவன். இதுல உங்களோட கருத்து என்ன, பார்வை என்ன? விஜய்க்கு மட்டுமல்ல, சட்டத்தின் ஆட்சி முறைக்கு பிஜேபி நெருக்கடி தருகிறது. பாருங்க, தமிழகத்தில் ஒரு தேர்தல் நடந்து முடிந்தது, தமிழகம் அதை ஏற்கிறது. அதனால்தான் இது தமிழ் ஒரு கலாச்சார பூமின்னு நாம சொல்றோம். மேற்கு வங்கத்தில் அவ்வாறு அல்ல. வெற்றி பெற்றவுடன் ஒரு தாக்குதலை தொடுக்கிறார். அங்கே திரிணாமுல் அலுவலகங்களை அடித்து நொறுக்குகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்களை அடித்து நொறுக்குகிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதா? சட்டத்தின் ஆட்சி முறைக்கு ஏற்புடையதா? இதை உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்க்கலாமா? நாட்டின் பிரதமர் வேடிக்கை பார்க்கலாமா? இது நீடித்தால் அரசியல் கட்சிகளில் வெற்றி தோல்வி மிக இயல்பு. அது ஏற்கிற பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. வங்கத்தில் அவ்வாறு அல்ல. அப்படியே மக்கள் ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டாலும் கூட பிஜேபி தலைவர்களுடைய கருத்து எவ்வாறு இருக்க வேண்டும்? அமைதி காக்க வேண்டும். இது நல்ல முறை அல்ல. பல கட்சி இயங்கும் முறையில் வெற்றி தோல்வி மிக இயல்பு. எனவே இந்த வன்முறை ஏற்புடையதால் என்று உள்துறை அமைச்சர் சொல்ல வேண்டும் அல்லவா? பிரதமர் சொல்ல வேண்டும் அல்லவா? பிஜேபி தலைவர் சொல்ல வேண்டும் அல்லவா? அங்கு லெனின் சிலை உடைக்கப்படுகிறது. லெனின் ஒரு குறியீடு, அது உடைப்பதால் அந்த கருத்துக்களை உடைத்து விட முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு வன்முறைகள் நீடிக்கிறது நான் சொல்ல வரேன். மீண்டும் நாங்கள் அழுத்துவது வெற்றி தோல்வி மிக இயல்பு. ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி வெற்றி பெற்றதால் ஜனநாயகம் அங்கே தோல்வி அடைந்து இருக்கிறது என்பதற்கு இந்த வன்முறைகளே ஒரு உதாரணம். இங்க திமுக அதிமுக இணைந்து கூட்டணி அமைக்க போறதா இன்னொரு பரபரப்பான பேச்சும் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் கிட்ட இந்த விஷயம் குறித்து நீங்க பேசுனீங்களா திமுக தலைவர் கிட்ட? இல்ல, இந்த கருத்து வெளிப்படையாக எல்லா திறந்த ஊடகங்களில் வெளியாகிறது, பத்திரிகைகளில் வெளியாகிறது, அது பேசுபொருளாக இருக்கிறது.
இது குறித்தும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களில் விவாதிக்கும். நாளை நடக்க இருக்க கூட்டத்தில் நாங்கள் விவாதிப்போம். எதையும் கடந்து செல்ல விரும்பவில்லை. ஜனநாயகத்தில் எதையும் மூடி மறைப்பதும் கடந்து செல்வதும் ஜனநாயகத்துக்கு பொருத்தமானதில்லை. எனவே அதையும் சேர்த்தே விவாதிப்போம். காங்கிரஸ் தாவேகாவிடம் சென்றது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் முதல் கூட்டணியாக தாவேகாவின் பக்கம் சென்றதை எப்படி பாக்குறீங்க? அதுல உங்களோட பார்வை என்ன? இல்ல, அது அவர்கள் உரிமை. அவர்கள் நிலையை எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, அவர்கள் ஒரு நிலையை எடுக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு உட்கட்சியினுடைய முடிவுகளில் நாங்கள் தலையிடுவதில்லை. அது அவரவர் கட்சி, அவரவர் உரிமை. ஆனால் கட்சி அரசியல் என்றாலும் கூட, கட்சி நிலை என்றாலும் கூட, அது தேசத்தின் பொதுநலனை பாதித்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க விடாம திமுக உங்களுக்கு நெருக்கடி தரதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அந்த பேச்சுவார்த்தையின் தொகுதி உடன்பாட்டின் போது கூட எங்களுக்கு திமுக நெருக்கடி தரவில்லை. இப்பொழுதும் முதல்வர் அழைத்து ஒரு விவாத முறை, ஒரு உரையாடலை துவக்கினாரே தவிர எந்த அழுத்தத்தையும் முதல்வர் தரவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை இதை இன்னொரு 5 ஆண்டுக்கு பிறகு கேட்டாலும் நான் சொல்லுவேன். முதல்வரோடு ஒரு அரசியல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட நான் இதை சொல்லுவேன். முதல்வர் ஒருபோதும் அத்தகைய அழுத்தங்களை தந்ததில்லை. ஒரு கட்டளை எடுக்கிற போக்கில் அவர் பேசியதில்லை. ஒரு தோழமை உரையாடல் தான் அன்றிலிருந்து இன்று வரை எங்களிடம் பின்பற்றுகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி திரு வீரபாண்டியன். வணக்கங்க. வணக்கம்.